அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் சூரா அன்-நிசா என்கிற 4வது அத்தியாயத்தின் 50வது வசனம் முதல் 100வது வசனம் வரை ஏறத்தாழ 50 வசனங்கள், அதை படித்து வரும்படியும் அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதை நாம் முன்பு உங்களுக்கு அறிவித்திருந்தோம். இப்போ உட்காந்து சில பேர் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க, சரிங்களா? திருமறை குர்ஆனில் மிக அதிகமான மார்க்க சட்டங்கள் உள்ளடக்கிய சில அத்தியாயங்களில் நிசா என்கிற அத்தியாயம் ஒன்று. ஒரு சில அத்தியாயங்கள் கொள்கை பற்றி மட்டும் பேசும், சில அத்தியாயங்கள் வரலாற்று தொடர்பான கருத்துக்களை பற்றி மட்டுமே அதிகமாக பேசும், சில அத்தியாயங்களில் மட்டும்தான் மார்க்க ஷரியத்தை பற்றி அதிகமாக பேசுகிற வசனங்கள் இடம்பெறும். அப்படி ஷரியத்தை பற்றி பேசுகிற அத்தியாயங்கள் என்றால் சூரா ஹஜ்ஜை சொல்லலாம், சூரா நூர் என்கிற 24வது அத்தியாயத்தை சொல்லலாம், சூரா நிசா என்கிற அத்தியாயம், சூரா மாயிதா என்கிற அத்தியாயம். இது போன்ற அத்தியாயங்கள் மார்க்க சட்டங்களை அதிகமாக பற்றி பேசுகிற அத்தியாயங்களாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த அத்தியாயத்தின் 51வது வசனத்திலிருந்து 100வது வசனம் வரை உள்ள வசனங்களை குறித்த கேள்விகளை நம்ம ஆரம்பம் செய்வோம். முதல் கேள்வி ஆண்களுக்கு: தனக்குத்தானே வரம்பு மீறிய அடியார்களுடைய மரண நிலை எப்படி இருக்கும்? தனக்குத்தானே வரம்பு மீறிய அடியார்களுடைய மரண நேரம் எப்படி இருக்கும்? ஆண்கள். தனக்குத்தானே வரம்பு மீறி கொண்ட அடியார்களுடைய மரண நேரம் எப்படி இருக்கும்? பெண்கள். படிக்கல, என்னாச்சு? பாவிகள், கெட்டவர்கள், இந்த மொத்த 50 வசனத்துல மௌத்தை பத்தி அல்லாஹ் சில வசனத்துல பேசுறான். அந்த மரணத்தை பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இவங்களுக்கு இப்படித்தான் வானவர்கள் உயிரை பறிப்பாங்க அப்படின்னு இந்த 50 வசனத்துக்குள்ள ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். இவங்களுடைய மரண நேரம் இப்படி இருக்கும், இவங்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் மௌத்தை வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வருது. அது ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, தனக்குத்தானே வரம்பு மீறியவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் செய்தவர்கள். பாவம் செய்தவர்களுக்கு மரண நேரம் இவ்வாறு தான் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது என்ன வசனம், எதை பற்றி பேசுகிறது? யாராவது? படிக்கலையா? சொல்லுங்க. சரி, 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 சரி. பதில் சரியான பதில். இந்த வார்த்தையில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது. அது என்ன பதில்ங்கிறத பார்ப்போம். சூரா நிசாவினுடைய 97வது வசனம் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிக்கா, வானவர்கள் சிலர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது, வஃபாத் ஆக்கும் பொழுது, அந்த நேரம் லாலிமி அன்ஃபுசிஹிம், யாருடைய உயிரை என்றால் அநீதி இழைத்த மக்கள். அவர்கள் பாவம் புரிந்திருப்பார்கள், மது அருந்தி இருக்கலாம், விபச்சாரம் புரிந்திருக்கலாம், வட்டி வாங்கியிருக்கலாம், கொலை செய்திருக்கலாம், எந்தோ ஒரு பாவம், அது 1 10 100 பாவம் செய்த முஸ்லிமான மக்கள் தான் இது. முஸ்லிம் அல்லாத காஃபிரை பத்தி பேசல. ஏன்னா காஃபிருக்கு இப்படி விசாரணை வராது. காஃபிருக்கான விசாரணை வேற விதமா வரும். நீ என் கடவுளை அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்ளல, இஸ்லாத்துக்கு ஏன் வரல, அப்படியெல்லாம் கேள்விகள் உண்டு. இங்க அப்படி கேட்கலங்கிறதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள முடியுது? இவர் முஸ்லீம்னு தெரியுது, ஆனால் முஸ்லிமாக இருந்து கொண்டு பாவத்தில் ஈடுபட்டவர், ஏதோ ஒரு பாவத்தையோ பல பாவத்தையோ செய்தவர். இவரிடத்தில் வானவர்கள் வருவார்கள், வந்து கேட்பார்களாம், காலு ஃபீம குன்தும், பூமியில் நீங்கள் எப்படி வசித்தீர்கள், வாழ்ந்தீர்கள் என்று கேட்பார்கள்.
எப்படி இருந்தீங்க? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு 60 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் ஹயாத்தை கொடுத்தான், நீ எப்படிப்பா வாழ்ந்த என்று கேட்கப்படுகிறது. எதனால கேட்கப்படுது? தீனை கடைபிடிச்சியாங்கிறதுக்காக கேட்கப்படுது. அப்ப அந்த மக்கள் சொல்லுவார்களாம், காலு குன்னா முஸ்தலாஃபீன ஃபில் அர்து, நாங்கள் பூமியில் பலகீனமான மக்களாக இருந்தோம், எங்களால் சில காரியத்தை கடைபிடிக்க முடியல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் பலகீனமான மக்கள் என்று தங்களுடைய தவறுக்கு நியாயம் கற்பிப்பார்கள் இந்த அநியாயக்காரர்கள். இவன் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்தில் மது அருந்தக்கூடிய முஸ்லிம்கள் உண்டு. அவங்கள்ட்ட போய் ஏன் போய் மது அருந்துறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வேலை ரொம்ப வலு கடுமையா இருக்கும், உடம்பு வலியா இருக்கும், மது அருந்துறேன். வீட்டில் ஒரே பிரச்சனை, மனைவியால தொந்தரவு, பிள்ளைகளால தொந்தரவு, மனக்கவலைக்காக வேண்டி மது அருந்துறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒரு காரணத்தை சொல்லுவான். விபச்சாரம் செய்யறான்னு வைங்களேன், அவன் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். வட்டி தொழில் செய்யறான்னு வைங்களேன், அவன் ஒரு காரணம் வச்சிருப்பான். கொலை குற்றத்தை செய்பவன் கூட ஒரு காரணம் வச்சிருப்பான். எல்லாரும் ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு நான் இந்த காரணத்தினால செஞ்சேன், பலகீனமா இருக்கிறோம், எங்களுக்கு வேற வழி இல்லை, வேற போக்கிடம் இல்லை, அதனால் தான் நாங்கள் ஏமாற்றுகிறோம், மோசடி செய்கிறோம், வட்டி வாங்குகிறோம், திருடுகிறோம், நாங்கள் மது அருந்துகிறோம், விபச்சாரம் புரிகிறோம், எல்லா விதமான குற்றத்துக்கும் ஒரு காரணத்தை கற்பிப்பார்கள். ஏன் தொழுவல, இல்ல வியாபாரத்தை எங்களால் விட முடியாது, அது ஒரு காரணம். தன்னுடைய பலகீனத்தை ஒரு காரணமாக ஆக்கி சமுதாயத்தில் எப்படி பேசிக்கொண்டு இருந்தார்களோ, மரண நேரத்தில் அவர்கள் வானவர்கள்ட்ட அப்படிதான் சொல்லுவாங்களா, குன்னா முஸ்தலாஃபீன ஃபில் அர்து, பூமியில் நாங்கள் பலகீனமான மக்களாக இருந்தோம், யாரும் எதிர்த்தலங்களால் நடக்க முடியாது, சமுதாயத்தில் நாங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்களா இருந்தோம், அதனால நாங்க இஸ்லாத்தை வலுவா கடைபிடிச்சா சமுதாயத்திலிருந்து பிரச்சனை வரும், குடும்பத்திலிருந்து பிரச்சனை வரும், மனைவியே பிரச்சனை பண்ணுவா, அம்மா அப்பா பிரச்சனை பண்ணுவாங்க, கணவர் பிரச்சனை பண்ணுவாரு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிச்சு எங்களால் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத காரணத்தினால நாங்கள் இஸ்லாத்தை விட்டுட்டோம், இஸ்லாத்தின்படி வாழல, முஸ்லீம் தான், உள்ளத்துல ஈமான் இருக்கு, செயல்ல நாங்க இஸ்லாத்தை வெளிப்படுத்தல என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள். அப்ப மாணவர்கள் இதெல்லாம் நியாயம் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பதில் அளிப்பாங்க அப்படின்னா, அலம் தக்குன் அருதுல்லாஹி வாசியா, பூமி அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இருந்துச்சா இல்லையான்னு கேட்கிறாங்க. பூமினா நீ வாழ்ந்த ஊர் மட்டும் தான் பூமியா? அதை தாண்டி வெளியே போகவே முடியாதா? மார்க்கத்தை கடைபிடிக்கணும், இவன் காரணம் அவன் காரணம், அவன் பிரச்சனை இவன் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா ஊரை விட்டு ஓடி இருக்கணுமா இல்லையா? என் குடும்பம் தான் மார்க்கத்தை கடைபிடிக்க பிரச்சனை, குடும்பத்தை விட்டு வெளியே வா. என் ஊரு தான் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு பிரச்சனை, ஊரை விட்டு வெளியே வா. என் நாடு தான் என் மார்க்கத்தை விட்டு கடைபிடிப்பதற்கு பிரச்சனை, நாட்டை விட்டு வெளியே வா. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இல்லையா? அதிலே நீ ஹிஜ்ரத் செய்திருக்க கூடாதா என்று அந்த வானவர்கள் அந்த மனிதரை துன்பப்படுத்தி சில விசாரணைகள் மூலமாக உயிரை கைப்பற்றுவார்கள். ஜஹன்னம், அந்த அடியார்கள் நரகத்திற்குரியவர்கள். அது கெட்ட மோசமான ஒரு ஓய்விடம், தங்குமிடம் என்று இந்த அடியார்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இறைவனை பொறுத்தவரை பாவமான காரியத்துக்கு அல்லாஹ் லாஜிக்கை ஏத்துக்கவே மாட்டான். நீங்க நன்மையை தவற விட்டதுக்கு கூட லாஜிக்க சொல்லிக்கலாம். எதுக்குப்பா கூட நன்மை செய்யல, கம்மியா நன்மை செஞ்சிருக்கிறேன்னா லாஜிக் பேசலாம். எதுக்கு பாவம் செஞ்சேங்கிறதுக்கு லாஜிக்லாம் பேச முடியாது. நான் ஏன் வட்டி வாங்கினேன் தெரியுமா? எங்களுக்கு வேற தொழிலே தெரியாது, எங்களுடைய முன்னோர்களா இந்த தொழில் தான் பண்ணாங்க, நான் இதை விட்டோம்னா நான் நடுத்தரில் நிக்கணும், அப்ப இதை செய்யாதவன் எல்லாம் நடுத்தரில் தான் நிக்கிறானா அப்படின்னு நல்லா கேட்பான். தீமை செய்து விட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்க கூடாது. ஆமா தீமை தான், நான் திருத்திக்கிறேன், உடனே திருந்துறேன்னு வரணும். சஹாபாக்கள் மது அருந்தினார்கள். நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில் மது அருந்துபவர்களை போன்று அல்ல. இன்னைக்கு உள்ளவங்க கடையில போய் காசு கொடுத்து மது வாங்கி அருந்தக்கூடியவர்கள். சஹாபாக்கள் வீட்டில் தயாரிக்கக்கூடியவர்கள், வீட்டில் தயாரித்தார்கள். அவங்க வீடுகளில் ஒவ்வொருத்தவங்களுடைய வீடுகளில் குடிதண்ணீர் இருக்கிற மாதிரி எது இருக்கும்? மதுபானங்கள் இருக்கும். பீப்பாய்களாக மதுபானங்களை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை பெரும் மகிழ்ச்சியானதை போன்று நடத்தி கொண்டிருந்தவர்கள் மக்காவாசிகள், மதீனாவாசிகள். அவங்க தானே இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாத்துக்கு வந்து மது அருந்தினாங்க. அப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். என்ன வசனத்தை இறக்குறான்? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், குறி கேட்கக்கூடிய கம்புகள், பலிபீடங்கள், இதுவெல்லாம் அருவருக்கத்தக்கது, ஷைத்தானுடைய நடவடிக்கை. ஃபஜித்தனிபூஹு, அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இல்ல நாங்களாம் ரொம்ப வருஷம் மது அருந்துறோம், திடீர்னு விட முடியாது, நாங்க கடைபிடிப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? ஒரு பேச்சுக்கு இந்த வார்த்தையை சொல்ல அவங்க தகுதி. ஏன்? பரம்பரையா மது அருந்துற பழக்கத்துல இருந்தாங்க. இன்னைக்கு நேத்துக்கு ஆரம்பிக்கல அந்த பழக்கம், நேத்துக்கு தான் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு விட மாட்டேன், அப்படி இல்லை. பரம்பரையாக இந்த பழக்கத்தில் ஊறி திளைத்தவர்கள் திடீர்னு இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது? நீ மதுவை நிறுத்து, நீ நிறுத்தினாதான் மறுமையினால வெற்றி அடைய முடியும் என்று சொன்ன உடனே வீடுகளில் இருக்கக்கூடிய மதுபானங்களை தெருக்களிலே கொண்டு வந்து கொட்டியவர்கள் சஹாபாக்கள். அப்ப
அப்ப அவங்க திருந்த முடியுது, உங்களால திருந்த முடியலையா? இதே மக்காவில் தான் அந்த சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொன்னார்கள், இஸ்லாத்தின்படி வாழ்ந்தார்கள், அதனால் அடி உதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். தொழ முடியாது, அவர்களால் நிம்மதியாக நோன்பு நோக்க முடியாது, மார்க்க சட்ட திட்டங்களை வரையறைகளை கடைபிடித்து நடக்க முடியாது, எதை செஞ்சாலும் அடி விழும். அடி விழுதுங்கிறதுக்காண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்களா, மக்கா விட்டு வெளியே போனாங்களா? மக்கா விட்டு வெளியே போனாங்க. இதைத்தான் மாணவர்கள் கேட்கிறாங்க. ஆனா இதுதான் உனக்கு பாடமே என்ன பாடம்? மார்க்கம் உனக்கு எதை சொல்லி தருது? இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக எதையும் இழக்கலாம், எதற்காகவும் இஸ்லாத்தை இழக்கக்கூடாது என்று சொல்லி தரப்பட்ட போது நீ உள்ளத்துல மட்டும் ஈமான வச்சுக்கிட்டு எந்த விதமான காரியத்தையும் பாவத்தையும் நீ விட்டு விடாத போது இங்க மௌத்து நேரத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்கிட்ட பலகீனம் இருக்குது, என்னால செய்ய முடியாது, என்னால கடைபிடிக்க முடியாது. அப்ப கடைபிடிக்க முடியாத அளவுக்கான சட்டத்தை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? உலகத்தில் யாருமே கடைபிடிக்கலையா? முன்னோர்கள் யாருமே இந்த இஸ்லாத்தின்படி வாழலையா? அப்ப இது தேவையற்ற வாதம். இதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் நரகவாசிகள், தங்கும் இடத்திலே மிக மோசமான இடம் என்று அல்லாஹ் அவர்களை குறித்து பேசக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. வாழ்த்து சொல்லப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? யாரோ ஒருவர் இன்னொருவருக்கு வாழ்த்து சொன்னால் அதற்கு இஸ்லாம் காட்டுகிற நெறிமுறைகள், வழிமுறைகள் என்ன? சரி, இதுக்கு அடுத்து வர வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்களுக்கு ஒருவர் வாழ்த்து சொன்னால் அது போன்று சொல்லுங்கள், அல்லது அதை விட அழகாக சொல்லுங்கள். அடுத்து என்ன வரும்? ஆண்கள்ல வாழ்த்து சொன்னால் என்ன சொல்ல, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு வழிமுறை சொல்லித்தரான். சகோதரி அந்த வசனத்தினுடைய முக்கால்வாசி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு யாராவது வாழ்த்து சொன்னால் அது போன்று சொல்லுங்கள், அல்லது அதை விட அழகாக சொல்லுங்கள். அது வரைக்கும் முடிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு, புரியல? இல்ல இல்ல வேற. சரி, சூரா நிசாவினுடைய 86வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வைதா ஹுயீத்தும் பி தஹியத்தின். தஹியத் அப்படின்னா வாழ்த்து என்று அர்த்தம். உங்களுக்கு ஒருவர் வாழ்த்து சொன்னால் ஃபஹய்யு பி அஹ்ஸன மின்ஹா, அதை விட அழகாக சொல்லுங்கள். அவர் ருத்துஹா, அல்லது அதையாவது திருப்பி சொல்லுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா, அல்லாஹ் எல்லாவற்றையும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை கூடுதலா சேர்த்து அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு வாழ்த்து சொல்லப்பட்டால் வாழ்த்தை திருப்பி சொல்லுங்கள், அதை விட அழகாக சொல்லுங்கள். இது ரெண்டையும் நான் சொல்ல மாட்டேன்னா நான் இதை கூட கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கணக்கெடுக்கிறது எதை எடுக்கல, நீ மது வருந்துறியா, தொழுகை விடுறியா, நோம்பு விடுறியா, இது மட்டும் கணக்கில் வராது. அற்ப வாழ்த்து கூட கணக்கில் வந்துகிட்டே இருக்கும். உனக்கு ஒருத்தர் சலாம் சொன்னா நீ இதை பதில் சலாம் சொன்னியா, சொல்லல, அது கூட லிஸ்ட்ல வந்துடும். என் கணக்கில் இருந்து எதுவுமே தப்பாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான். வாழ்த்துனா என்ன? இப்ப பெருநாள் தினத்துல ஈத் முபாரக் என்று சொல்லுவார்கள், ஜும்மா தினத்துல வந்து ஜும்மா முபாரக் என்று பேசுவாங்க, வேற சில வார்த்தைகள்லாம் வாழ்த்துக்கள் என்று சொல்லுவாங்க. இந்த வாழ்த்தை பத்தி பேசுறா இது வாழ்த்தா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் வாழ்த்து கிடையாது. இது மார்க்கம் காட்டிய கலாச்சாரம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்பது மட்டும்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஹம்சுன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கிறது. அதுல முதல் கடமை என்னது? ரத்து சலாம். உங்களுக்கு ஒருவர் சலாம் சொன்னால் நீங்கள் பதில் உரைப்பது உங்களுக்கு கடமை. நீங்க முதல்ல சொல்றது இருக்குது கடமை கிடையாது. விரும்பினா சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாம போங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சலாம் சொல்லுவார்ல, போறவர் வரவர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிங்கிறாங்க, நீ கண்டு காணாம விட்டுட்ட அப்படின்னா இந்த கடமையை தவற விட்டவனாக நீ பார்க்கப்படுவாய் என்று மார்க்கம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. அப்ப கடமையாக்கப்பட்டது எது? சலாம் தான். அதை எப்படி அதை அழகா சொல்ல முடியும்? நம்மகிட்ட ஒருத்தர் சொல்றாரு, அதை எப்படி அழகுற சொல்வது அப்படின்னா அதுக்கு மார்க்கம் சில வழிமுறைகளை சொல்கிறது. உங்கள் சகோதரனை நீங்கள் புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு சந்திப்பதை கூட லா தஹ்கீரன்ன மினல் மாரூஃபி ஷையா, எந்த நன்மையும் நீங்கள் அற்பம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்கள் சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பதை கூட. அப்ப அதுதான் அழகா சொல்றது. அவன் சிடு மூஞ்சா சொல்லியிருப்பான், நீ சிரித்த முகத்தோடு சொல். அவன் சலாத்தில் பாதியை சொல்லியிருப்பான், நீ முழுமைப்படுத்தி சொல். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபித்தோழர் வரார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார் பக்கத்துல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வா அலைக்கும் சலாம்னு பதில் சொல்றாங்க. இன்னொருத்தர் வரார், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. வா அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் உட்கார்ந்துட்டார். இன்னொருத்தர் வரார், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்னு முழுமையாக சலாமை சொல்கிறார்.
ரசூலுல்லாஹ் அவருக்கு பதிலை சொல்லிவிட்டு முதல் உள்ளவருக்கு 10, இரண்டாம் உள்ளவருக்கு 20, மூன்றாம் உள்ளவருக்கு 30ங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன 10, 20, 30 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், முதல்ல ஒருத்தர் சலாம் மட்டும் சொன்னார்ல, அஸ்ஸலாமு அலைக்கும், அதுக்கு 10 நன்மை. ரெண்டாவது உள்ளவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னார், அதுக்கு 20 நன்மை. மூன்றாவது உள்ளவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொன்னார், அதுக்கு 30 நன்மை. உங்களுக்கு எப்படி சலாம் சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே திருப்பி சொல்லிடணும். அவர் சிரித்த முகத்தோடு சொன்னா நீங்க சிரித்த முகத்தோடு தான் சொல்லணும். அவர் உங்களுக்கு சலாம் சொல்வதை போன்றாவது சொல்லுங்கள், அதை விட அதிகமாக சொல்வது சிறந்தது. ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த சலாத்தை முழுமைப்படுத்தியதோடு அந்த சலாத்திற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். ஏன், சலாம் சொல்வது கடமை அல்ல, சலாமுக்கு பதில் சொல்வது கடமை. நீங்க யாருக்கும் சலாம் சொல்லலாம், சொல்லாமல் விட்டுறலாம். உங்களுக்கு ஒருவர் சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லாமல் கடந்து சென்று விடக்கூடாது. சென்று விடுவீர்களே ஆனால் அதை கூட கணக்கெடுப்பேங்கிறோம். இது எதுல வரும்? நீ தொழுகை விட்டது எப்படி கணக்கில் வருதோ, நோன்பு விட்டது எப்படி கணக்கில் வருதோ, நீ மது அருந்தியது எப்படி கணக்கில் வருதோ, வட்டி வாங்கினது எப்படி கணக்கில் வருதோ, இதை நான் கணக்கில் எழுதுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒரு சலாமுக்கு பதில் சொல்லலைங்கிறது ஒரு விஷயமா அப்படின்னா, அல்லாஹ்வை பொறுத்தவரை இதுவும் கண்டனத்திற்குரிய ஒரு பாவமாகத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, நல்ல பரிந்துரை தீய பரிந்துரைனா என்ன? இஸ்லாம் என்ன சொல்லுது? நல்ல பரிந்துரை தீய பரிந்துரைனா என்ன? அது குறித்து குர்ஆனில் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? பெண்கள் யாராவது? சரி, சூரா நிசாவினுடைய 85வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், மை யஷ்ஃபஉ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், யார் நல்ல பரிந்துரையை செய்கிறாரோ யக்குன் லஹு நஸீபும் மின்ஹா, அதனுடைய பங்கு அவருக்கு கிடைக்கும். நல்ல பரிந்துரை செய்தால் அதற்கான பங்கு அவருக்கு கிடைக்கும். ஒமை யஷ்ஃபஉ ஷஃபாஅத்தன் ஸய்யிஆ, யார் ஒருவர் தீய கெட்ட பரிந்துரையை செய்கிறாரோ யக்குன் லஹு கிஃப்லுன் மின்ஹா, அதனுடைய பாவத்தின் ஒரு பங்கை அவர் அதன் மூலமாக பெற்றுக் கொள்கிறார். வ கானல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனில் நிசா என்கிற அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நல்ல பரிந்துரைக்கு பங்கு இருக்கிறது, தீய பரிந்துரைக்கு பங்கு இருக்கிறது. பரிந்துரைனா என்ன அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்றதுன்னு அர்த்தம். நீ நல்ல பையன் தான், இவனை நீ வேலைக்கு சேர்த்துக்க, இந்த பையன் நல்ல பையன் தான், உன் பொண்ணு நீ கொடு, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், உன் வீட்டுக்கு மருமகளா நீ எடுத்துக்க அப்படின்னு பரிந்துரை எல்லாத்துக்கும் இருக்கு. ஸ்கூல்ல சேர்க்கறது, காலேஜ்ல சேர்க்கறதுல ஆரம்பிச்சு கடையில சேர்க்கறது, ஒரு மணமகனை மணமகளை தேர்வு செய்வதில் ஆரம்பித்து எல்லாவற்றிலும் பரிந்துரை இருக்கிறது. ஒரு நபர் பிரச்சனைன்னு வந்து நிற்கிறார், நல்ல மனுஷன்பா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார், இவருக்கு நீ தர்மம் செய் என்பது கூட பரிந்துரையில் அடங்கும். ரசூல்லாட்ட ஒரு நபர் வந்து தர்மம் கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? நபிகிட்ட கேட்கிறாங்க. இப்ப நபி கொடுக்க போறாங்க. நபியை பொறுத்த வரைக்கும் இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா நல்ல சொற்களை சொல்லி அனுப்பிடுவாங்க. இப்ப இல்ல, இன்ஷால்லா வந்தோன்னு தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப ரசூல்லா கொடுக்க தான் போறாங்க. கொடுக்க போகும்போது என்ன பண்றாங்க, பக்கத்துல ஒரு நபி தோழர் அழைச்சு இவர் விஷயத்துல என்கிட்ட நீங்க பரிந்துரை பண்ணுங்கிறாங்க. ஏன்னா நபி இப்ப கொடுக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க, கொடுக்கணுங்கிற எண்ணத்தை தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த சஹாபியை அழைச்சு சொல்றாங்க, இவர் விஷயத்தில் என்னிடத்தில் எனக்காக நீங்க பரிந்துரை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, நீங்கள் ஒரு விஷயத்துல பரிந்துரை செய்தால் உங்களுக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தர்மத்துல 100 ரூபா கொடுக்கணும், இவருக்கு 10 ரூபா கொடுக்கணும் அப்படி அர்த்தமா? கிடையாது. நீங்கள் ஒருவருக்கு தர்மம் செய்வீர்கள், யாரோ ஒருத்தர் பரிந்துரை செய்ததால் நீங்கள் தர்மம் செய்வீர்கள். நீங்கள் தர்மம் செய்த கூலியை பெறுவதை போன்று பரிந்துரையாளரும் அந்த கூலியை பெறுகிறார் என்று மார்க்கம் சொல்லுது. அவர் காசு போடல, அவருக்கு ஒரு ஏழை மனுஷன் தெரிகிறார். அந்த ஏழை மனுஷனுக்கு கொடுக்கிற அளவுக்கு இவர்கிட்ட போதுமான பொருளாதாரம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, மருத்துவமனை, படிப்பு செலவு என்னன்னு தெரியல. அந்த ஆளை கூட்டு ஒரு பணக்காரட்ட வந்துறாரு, நல்ல மனுஷன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, எதையாவது பார்த்து கொஞ்சம் தர்மத்தை செய்ய அப்படிங்கிறார். இவர் பரிந்துரை ஏற்று அவர் தர்மம் செய்கிறார். இவர் தர்மம் கொடுத்தது அவர், வாங்கினது இவர் மீடியேட்டரா நின்னார் பக்கத்தில், அவ்வளவுதானே. ஆளை பிடிச்சு கூட்டு வந்தார். ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பரிந்துரை பண்ணீங்கல்ல, நீங்களும் அந்த தர்மம் கொடுத்தவராகத்தான் பார்க்கப்படுகிறீர்கள். அல்லாஹ்ட்ட நன்மை எப்படி எழுதப்படும்? அந்த நபர் 1 லட்சம் கொடுத்தார், இவர் 1 லட்சம் வாங்கினார், நீங்களும் 1 லட்சம் கொடுத்தீர்கள் என்று எழுதப்படும். இவர் காசை கொடுக்கவே இல்லை. அதனால தான் ரசூலா சொல்றாங்க, பரிந்துரையாவது செய்யுங்கிறாங்க. உங்கள்கிட்ட தர்மம் செய்ய காசு இல்லை, என்ன பண்ணாதீங்க. ஒரு நபர் வந்து ஏழை எளியவர் உங்கள்கிட்ட ஏதோ பொருளை
உணவை, உடையை, எதையோ கேட்கிறாரு. என்கிட்ட இல்லைன்னு மட்டும் அனுப்பிடாதீங்க. அனுப்பினா தப்பு இல்லை, வேற யார்ட்டையாவது இருக்கிறவட்டையாவது கூட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இவர் கொஞ்சம் கொடுப்பா, நல்ல மனுஷன், ரொம்ப பரிதாபத்தில் இருக்காரு, கஷ்டத்தில் இருக்கிறாரு, எதையாவது கொஞ்சம் பொருளாதாரத்தை கூட அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று குறைந்தபட்சம் பரிந்துரையாவது செய்யுங்கள். ஏன் பரிந்துரை செய்தால் கொடுத்தவருடைய கூலியை போன்று உங்களுக்கு வழங்கப்படும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அதைத்தான் எல்லாம் பேசுறான். நல்ல பரிந்துரைக்கு பங்கு இருக்கிறது. ஆனா அதோட முடிக்காம அடுத்து என்ன சொல்றான்? கெட்ட பரிந்துரைக்கும் அதற்குரிய பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கெட்ட நபரை ஒரு இடத்துல அடையாளம் காட்டி இவர் நல்லவர் மாதிரி நீங்க சித்தரித்தீர்களே, ஆனால் அவரால் ஏற்படுற அத்தனை தீமையும் நீங்களும் சேர்ந்து சுமக்கணும். இது மார்க்கம் சொல்லுது. ஒரு மாப்பிள்ளை இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு பொண்ணு விட்டு கட்டி கொடுத்தாச்சு, இதான் நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நல்லா தெரியும் இவர்கிட்ட சில மைனஸ் இருக்கு, இதை மறைக்கிறோம். உடல் ரீதியான குறையோ, மன ரீதியான குறையோ, பொருளாதார ரீதியான குறையோ. ஏன்னா திருமணம் என்பது சில காரியங்கள் வெளிப்படையாக பேசப்பட வேண்டும். நிறைய காரியம் வெளிப்படையாக பேசப்படலை. அந்த பேசப்படாமல் இருப்பதனுடைய விளைவு தான் இப்போ வளரக்கூடிய தலைமுறைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ காற்றால் தான் கட்ட முடியுமா, எனக்கு முன்ன பின்ன தெரிய வேண்டாமா, நான் காதலிப்புங்கிற இடத்தை நோக்கி போறதுக்கான காரணம் வெளிப்படை பேசப்படலை. உண்மையில் வெளிப்படையாக பேசப்படணும். எந்த அளவுக்கு இப்போதைய கால சூழ்நிலையில் வெளிப்படையாக பேசப்பட வேண்டும் என்றால், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான குறைபாடுகளை கூட பகிரங்கப்படுத்தி விட்டுத்தான் திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையிறது நல்லது. மறைக்கிறதுனால யாருக்கு தான் பாதிப்பு? ரெண்டு பேருக்கும் பாதிப்பு. உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சாதாரணமா வர தலைவலி, மூக்கடப்பு, காய்ச்சல் பிரச்சனை கிடையாது. இது உலகத்தில் எல்லாருக்கும் வரத்தான் போகுது. வேறு ஏதோ உடல் ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கும், எல்லாரும் என்னதான் பார்ப்பாங்க? மறைக்கணும்னு பார்ப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு இருந்தானே ஆகணும். இவனுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது ஓடவோ போகுது, கேன்சர் இருக்கும், வேற வேற கொடிய நோய்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதை மறைத்து ஒழித்து திருமணம் முடித்து வைக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ கெட்ட பரிந்துரை தான், மோசமான பரிந்துரை. எல்லாத்தையும் பகிரங்கமா ஒரு பொருளை விற்கிற மார்க் என்ன சொல்லுது? நீங்க ஒரு ஆப்பிளை விற்கிறீங்க, மாம்பழத்தை விற்கிறீங்க அப்படின்னா இருக்கிற தரத்தை சொல்லி வித்துருங்க, லாபம் வைங்க, தரத்தை சொல்லாமல் நிறுத்தாதீங்க. ரொம்ப நல்ல தரம், அது அழுகிற நிலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது புளிப்பா இருக்கு, 4 பேர் பழத்தை கொடுத்துட்டு போயிட்டான்னு தெரியும், நல்லா அருமையா இருக்கும், இனிப்பா இருக்கும் அப்படின்னு ஏமாற்றி நீங்கள் பொருளை பெற்று விடாதீர்கள். மண் கஷானா ஃபலைஸ மின்னா, நம்மை ஏமாற்றக்கூடியவர்கள், மோசடி செய்யக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று மார்க்கம் சொல்லுது. மோசடிங்கிறது ஆப்பிள் பழத்திலும் மாம்பழ பழத்திலும் மட்டும் இல்லை, மணமகன் மணமகள் விஷயத்திலும் இருக்கிறது, ஒரு நபரை பரிந்துரை செய்வதிலும் இருக்கிறது. ஏராளமான குடும்ப சிக்கலுக்கெல்லாம் காரணம் தவறான பரிந்துரைகளால தான் வந்து நிற்குது. நிறைய பேர் அந்த பரிந்துரையாளர்கள் புரோக்கரை யாரும் பார்க்கறதே கிடையாது. இதுதான் மாப்பிள்ளைன்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க, இதுதான் பொண்ணுன்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல தெரியும் இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக வேற ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அல்லது ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. பகிரங்கமா போட்டு உடைச்சு இதாங்க பிரச்சனை, உங்களுக்கு விருப்பமா? சரி பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கோ, பாத்துக்கலாம், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு இருமனமும் சேர்ந்து வரும்போது மட்டும்தான் அங்க எல்லா விதமான குழப்பங்களுக்கான முற்றுப்புள்ளியாக அது அமையும். எல்லாவற்றையும் மறைச்சே தான் சொல்லுவாங்க. அந்த 1000 போய் சொல்லி கல்யாணம் முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் உண்டு. அது உண்மையில பழமொழி அப்படி கிடையாது. அது 1000 பேர் சொல்லியாவது, 1000 பேரிடத்தில் சொல்லியாவது ஒரு திருமணத்தை முடிங்கிறத பழமொழி. வார்த்தையை மாத்திட்டாங்க. 1000 போய் சொல்ற என்ன போய் சொல்றது? ஆம்பளை இல்லாதவன ஆம்பளைன்னு சொல்லி போய் கல்யாணம் முடிச்சா நிலைமை என்ன ஆகிறது? வேலை இல்லாதவனுக்கு வேலை இருக்குன்னு சொன்னா நிலைமை என்ன ஆகிறது? பணக்காரன் இல்லாதவனை அல்லது உடல் தகுதி இல்லாதவனை இவன் அதற்குரிய தகுதி படைத்தவன் என்று சொல்லி திருமணம் முடிச்சா நிலைமை என்ன ஆகிறது? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிடும். ஏராளமான திருமணங்கள் அது இரு மனங்களுடைய பிரச்சனை கிடையாது, தவறாக காட்டித்தரப்பட்ட மனங்களுக்குரிய அந்த பரிந்துரையாளர்கள் தான் பல திருமண வாழ்க்கைக்குரிய பிரச்சனையாக அமைவாங்க. இதுல அவங்க சொல்லிக்குவாங்க, நான் எத்தனை கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேங்கிற, அந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை நான் தான் பார்த்து கொடுத்தேன், இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை நான் தான் அமைச்சு வச்சேன் அப்படிம்பாங்க. ஆனால் உள்ள நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான காரண கர்த்தாவாக இவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் கெட்ட பரிந்துரை. நீங்க இந்த பரிந்துரையில நான் ஓப்பன் டாக் பேச முடியாதுன்னா நீங்க பரிந்துரை பண்ணாதீங்க, அல்லாட்ட பெரும் குற்றவாளியாக போய் நிற்பீங்க. இல்ல இந்த இடத்துல மாப்பிள்ளைய பத்தி இது சொன்னாதான் நடக்கணும், என்னால பேச முடியாது, அப்ப பரிந்துரை பண்ணாது. எனக்கு தெரியாதுப்பா, அல்ல அறிவான், நான் எதையும் பத்தி பேச முடியாது, நீ கேட்டுக்க, தெரிஞ்சுக்க, அது தப்பு இருக்குதா, மைனஸ் இருக்குதா, பிளஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நீ கேட்டுக்க. உங்கள் மகனாக இருந்தாலும் அப்படிதான் நீங்க சொல்லணும், பரிந்துரை பேசாதீங்க. பல நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் தவறுதலான பல கருத்துக்களை சொல்லி அப்படி கரை சேர்த்து விடணும். பொண்ணு அனுப்பிடணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தரணுங்கிறதுனால ஏராளமான தவறான பரிந்துரைகள் செய்து அவங்க முழுக்க எதமா பார்க்கறாங்க? உங்கள் நாவில் வருகிற வார்த்தையை பார்க்கறாங்க. இவர் கரெக்டா சொல்லுவாரு, இவர் சொன்ன சரியா இருக்கும், இவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ எவ்வளவு பெரிய நம்பிக்கை! இது நம்பிக்கைக்கான மோசடி. இது என்னது? இது நம்பிக்கைக்கான மோசடி.
ரசூலாட்டு இது மாதிரி பரிந்துரைக்கு ஒரு வழக்கு ஒன்று வருது. ஒரு பெண்மணி ரசூலாட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை இருவர் மனம் பேச விரும்புகிறார். 2 மாப்பிள்ளை வந்திருக்கிறாங்க, நான் தான் வேணும், என்ன தான் கட்டிக்கணும் அப்படின்னு 2 மாப்பிள்ளை என்ன பெண் பேசுறது கேட்டிருக்கிறாங்க. ஒருவர் மாவியா இப்னு சுஃபியான், இன்னொரு சஹாபி, 2 சஹாபி பேரை சொல்லி இவங்க 2 பேர்ல நான் யாரை திருமணம் முடிக்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் என்ன சொல்லணும்? இந்த 2 பேர்ல இவரை முடியும் அவரை முடியும் சொல்லிடணும், இல்லைன்னு எனக்கு தெரியலன்றணும். ரசூல் அங்க குறைய போட்டு உடைக்கிறாங்க. யார் இவரை சொல்றியாமா? இவர் ரொம்ப கஞ்சர். இவர் எப்படிப்பட்ட ஆளு? கையில இருந்து 10 பைசா இறக்க மாட்டார், நல்ல மனசு. மற்றதுலாம் ஆள் நல்ல ஆளு, இவர் கஞ்சர். நீ சமாளிக்க முடியும் நினைச்சனா போய் வாழ்ந்துக்க. சில பேருக்கு செட் ஆயிரும். ஆளு பொண்ணே கஞ்சமா இருந்துச்சு, இந்த கஞ்சமும் கரெக்டா செட் ஆயிரும். இந்த ஊதாரித்தனமா செலவழிக்கணும்னு நினைக்கிறவங்களோ, தாராள மனப்பான்மை, தர்ம சிந்தனை, இது மாதிரியான ஆட்களுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. 2 முட்டிக்கும், எப்பனாலும் சண்டை வரும். சில பேருக்கு மட்டும்தான் தீய குணத்துல கூட ஒண்ணு வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் கஞ்சர், உனக்கு செட் ஆகாம நீ பாத்துக்க. இன்னொருத்தர் சொன்னீங்க, அவர் முரடர், கையில கம்பு எடுத்து அடிப்பார். ஆள் ரொம்ப கோபத்தான ஆளு, எதையாவது ஒரு மைனஸை பார்த்துட்டாரு பிரச்சனைனா அடிச்சிருவார். அப்படிப்பட்ட ஆள் அவர். அது அதோட குணாதிசயம். சொல்லி திருத்துற மாதிரியான ஆள்லாம் கிடையாது. அப்ப நீ கரெக்டா நடப்பனை இவரை சமாளிச்சிடலாம். இவர் எப்படி சமாளிக்கலாம்? கரெக்டா சொன்ன வேலை பெர்ஃபெக்டா நடக்கும்னா அதட்டையும் அடிபட போறோம், அடிபட வேண்டியது இல்லையே, நீ என்ன செய்ய போற அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்ததா சொல்றாங்க, உசாமத் இப்னு ஸைத நீ திருமணம் முடிக்கிறியான்னு ரசூலுல்லாஹ் 3வது மாப்பிள்ளை பார்க்கறாங்க. அவங்க 2 மாப்பிள்ளையோட வந்திருக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளைட்டு இந்த மைனஸ் இருக்கு, உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. இந்த மாப்பிள்ளை கோவக்காரர், உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. நீ என்ன செய்? உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் உசாமத் இப்னு ஸைத்? ரசூலுல்லாஹ் வளர்ப்பு மகனுடைய மகன். ரசூலை தூக்கி வளர்த்த புள்ள, நல்லா தெரியும் இந்த புள்ள ரொம்ப தங்கமான பையன். நீ தாராளமா இவனை, இந்த பையனை நம்பி நீ என்ன பண்ணலாம், திருமணம் முடிக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ரசூலுல்லாஹ் பரிந்துரை செய்யறாங்க. வந்த அந்த சஹாபி பெண்மணி உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதான் பரிந்துரை. இப்படி இருக்கணும். இது இப்படி எப்படி இருக்கும்னு கேட்டா, வேற வேற குடும்பங்களுக்கு மத்தியில மனம் பேசும்போது இப்படி பேசிடுவாங்க. தனது குடும்பம்னு வரும்போது இப்படி வராது. தங்கமான பையன், அது சிலது இருக்கதான் செய்யும், யார்கிட்ட இல்ல அப்படின்றாங்க. யார்கிட்ட இப்ப உள்ள காலத்துல இந்த பிரச்சனை இல்ல, எல்லார்ட்டும் தானே இருக்குது. அப்போ ஒரு காரியத்தை, ஒரு பொருளை கரை சேர்ப்பதற்காக வேண்டி தவறான பரிந்துரைகள் சமுதாயத்தவர்களால் வழங்கப்படுகிறது. இது பெரும் பெரும் பாதிப்பை, அமளியை அந்த குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்கு இவங்க தான் முக்கியம். இவங்க வேற வேற விஷயத்தெல்லாம் குடும்ப வழக்கில் உள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் பார்த்து கொடுத்தாங்க அவங்கள தான் நீங்க முதல்ல பிடிக்கணும். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த நபர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இல்ல, எனக்கு தெரியாது, அப்ப நீங்க பேசியிருக்க கூடாது. பரிந்துரை என்று தெரிந்தால் தானே பரிந்துரை. தெரியாத விஷயத்துக்கு பரிந்துரை செய்யலாமா? இந்த விளம்பரத்துல நீங்க பார்க்கலாம், சில நடிகர்கள் வந்து இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணு, இந்த பிரஷ் யூஸ் பண்ணு, இந்த சோப் யூஸ் பண்ணு, நடிகைகள்லாம் பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அவன் எல்லாமே நடிகர்களை வச்சு மட்டும்தான் காய் நகர்த்துவான். உண்மையில அவன் யூஸ் பண்ணிருக்க மாட்டான். உண்மையில அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், யூஸ் பண்ணிருக்க மாட்டான். அவன் அந்த பேஸ்ட் வாங்குறவன் கிடையாது. அவன் கோடிகளை சம்பாதிக்கிறவன். வாங்கக்கூடிய டூத் பேஸ்ட் 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 கூட வச்சிருக்கலாம். 20 ரூபாய் பேஸ்ட் வந்து நம்மகிட்ட பரிந்துரை பண்றான், அவன் யூஸ் பண்றான்னு அர்த்தமா? தான் பயன்படுத்தி இருக்க மாட்டான், எல்லாமே காசுக்காக. அதுதான் வந்து என்ன ப்ரீ ப்ரொமோஷன். ஒரு காரியத்திற்காக வேண்டிய அமௌண்ட்டை வாங்கிட்டு இது நல்ல பொருள் என்று மக்கள் மத்தியில் பரிந்துரை செய்வார்கள். இவன் மேல நம்பிக்கை வச்சு எல்லாரும் அந்த பொருளை வாங்குவாங்க. பல அற்பமான பொருட்கள், ஒன்றுக்கும் உதவாத வேதியியல் ரீதியான கெமிக்கல் பொருட்கள்லாம் மக்கள் மத்தியில வந்து வளமையாக வந்ததுக்கான காரணம் யாரு? இதை போன்ற தவறான பரிந்துரையாளர்கள். சொல்லியிருக்கணுமா இல்லையா, இதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்ய மாட்டேன், இதை நான் சாப்பிட மாட்டேன், கொள்ளவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? எத்தனையோ பல திரைப்பட கதாநாயகர்கள் வெள்ளை சீனி சாப்பிட மாட்டாங்க. அவன் தான் உடல் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். ஆனால் விளம்பரத்தில் வரும்போது இந்த ஸ்வீட் நல்லா இருக்குமா, அவன் எதை சாப்பிட மாட்டானோ அது ரொம்ப நல்ல பொருள் என்று மக்கள் மத்தியில படம் காட்டுவார்கள். இதெல்லாம் கெட்ட பரிந்துரை. இவர்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் இதற்காக பிடிக்கப்படுவாங்க. எதுக்காக விளம்பரம் நடிச்சது? மக்கள்கிட்ட ஏமாத்துறது தானே. நான் வாங்க மாட்டாங்க, நீங்க விரும்பினா வாங்கிக்கங்க, வாங்காம போங்கன்னு சொல்லணுமா இல்லையா? காசுக்காக வேண்டி மக்களிடத்தில் எந்த பொருளை வேண்டுமானால் விற்கக்கூடிய ஒரு வியாபாரிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் அல்லாஹ்விடத்தில் இது குறித்து கேள்விக்கான பதிலை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை இதற்கான பதிலாக நாம சொல்றோம். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு மரணம் எங்கே வரும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தில் இங்க சொல்றான். எங்க வரும்? சரி, அதுக்கடுத்து அந்த வசனம் சரி சரி அது அந்த வசனம் அதுக்கப்புறம் தொடர்ச்சி இருக்குது, தெரியுமா?
சரி, ஓகே. சூரா நிசா 78வது வசனம் மரணம் தொடர்பாக. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 50 வசனத்துல சில மரணம் தொடர்பான வசனங்கள் இருக்கு. அதுல இது முக்கியமான ஒரு வசனம். அல்லாஹ் சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. உறுதிமிக்க கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், வயின் துஸிபுஹும் ஹஸனா, அவர்களில் ஏதேனும் ஒரு நன்மை அவர்களுக்கு ஏற்பட்டால் யக்கூலுன ஹாதா மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. வயின் துஸிபுஹும் ஸய்யா, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது கெட்டது நடந்து விட்டால் யக்கூலு ஹாதிஹி மின் இந்திக், நபியே உங்களால தான் இது நடந்துச்சு, அவன் இன்னொருத்த மேல பழி போடுறான். இவனால் நடந்துச்சு, அவனால் நடந்தது என்று அவன் பழி போடுகிறான். சொல்றான் அல்லாஹ், குல்லு மின் இந்தில்லாஹ், எல்லாமே அல்லாஹ்வால் நடந்தது. ஃபமாலி ஹாவுலாயில் கௌமி லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா, இந்த கூட்டத்திற்கு என்ன நேர்ந்தது, எதையுமே இவர்கள் விளங்கிக் கொள்ளாத கூட்டமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மரணம் தான் இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முஸ்லிம்கள் என்று உறுதிமிக்க மக்கள் இருந்ததை போன்று நயவஞ்சகர்கள் என்று இஸ்லாத்தை அழிக்க துடித்து இஸ்லாமிய போர்வைக்குள் வாழ்ந்ததை போன்று இன்னொரு முஸ்லிம் கூட்டம் இருந்துச்சு. நமக்கு யார தெரியும், சஹாபாக்கள் உறுதிமிக்க கூட்டம். நயவஞ்சகர்கள் அவன் என்னைக்கு இஸ்லாத்தை அழிக்கலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இஸ்லாத்துக்குள்ளே இருந்தான். இன்னொரு கூட்டம் இஸ்லாத்தில் இருந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டா முஸ்லிம்கள், ஈமான் கொண்டிருக்கிறாங்க, ஆனா பலகீனமான ஈமான். இந்த காத்தடித்தால் எப்படி செடியை கழட்டிட்டு போயிருமோ அது மாதிரியான நிலையில ஈமான். ஒரு கத்தியை கட்டினா பயந்து ஓடிடுவாங்க. அவருடைய மனநிலை, யுத்த களத்திற்கு போக மாட்டாங்க. உயிர் போயிட்டா என்ன செய்யறது, வாழணுமா இல்லையா, இப்படிங்கிற பலகீன உள்ளத்தோடு வாழ்ந்த முஸ்லிம்களும் சமுதாயத்திற்குள் இருக்கத்தான் செய்தார்கள். இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யுத்த களத்துக்கு போக வேண்டாம், போன செத்து போயிருவோம். அப்ப அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்துல பேசுறான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, உறுதிமிக்க கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், மௌத்த உன்னால தடுக்க முடியாதுன்னு. மரணத்தை நீ தடுக்கணுமா இல்லையா, நான் யுத்த களத்துக்கு போனா நான் செத்துருவேன், அப்ப வீட்டுல இருந்தா நீ காப்பாற்றப்படுவ, அப்படியா 500 வருஷம் நீ வாழ்ந்துருவியா, யுத்த களத்துல போறவன் இப்ப மௌத்தாயிட்டா நீ 5000 வருஷம் வாழ்வேன்னு அதுக்கு அர்த்தமா? நீ உறுதியான கோட்டைகள்ல கூட ஏறி உனக்கு மௌத்து வரும். மரணம் இந்த ரூபத்துல தான் வருங்கிறதுக்கு மரணத்துக்கு ஒரு இதே கிடையாது, ஒரு வடிகாலே கிடையாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வடிகால் உண்டா இல்லையா? ஒரு போலீஸ் கேஸ் எப்போ ஆகுங்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. நீங்க வீட்டுக்குள்ள சும்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு மேல போலீஸ் கேஸ் வருமா? வராது. நீங்க வெளியே போறீங்க, சட்ட ஒழுங்குக்கு மாற்றமா நடந்தாலோ அல்லது அரசுக்கு எதிராக நடந்தாலோ அல்லது மனிதாபிமானத்துக்கு எதிராக நடந்தாலோ அல்லது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இப்படி எதையாவது பண்ணீங்கன்னா அந்த கேஸை வச்சு உங்களுக்குள்ள போலீஸ் வந்து உங்களை தேடி வரும். நீங்க எதுவுமே பண்ணல, இதுல எதுவுமே பண்ணல, தேடி வர வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? உங்களை பிடிக்கணும், தூக்கி ஜெயில போடணும் அவசியமே கிடையாது. எல்லா காரியமே வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை உண்டு இல்ல, மரணத்துக்கு சூழ்நிலையே கிடையாதுங்கிறான். உனக்கு ஹார்ட்ல பிரச்சனைனா மட்டும்தான் மௌத்து வரும்லாம் கிடையாது. உன் சாப்பாடுல விஷம் இருந்தா கூட மௌத்து வரும், உன் சாப்பாடு கெட்டு போனா கூட மௌத்து வரும், நீ இருக்கிற இடத்துல காத்து இல்லைன்னா கூட மௌத்து வரும், உனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டா கூட மௌத்து வரும், குடிக்க தண்ணி இல்லைனாலும் மௌத்து வரும், தண்ணி அதிகமானாலும் மௌத்து வரும். எப்படி மரணம் வரும் என்பதை மரணத்தை நீங்க வடிகாலம் போட முடியாது. இப்படித்தான் வரும் மௌத்து, இப்படி வராதுலாம் கிடையாது. பெரிய லாரி ஏற்றி தான் நம்ம சாவோம், பிளைட் ஆக்சிடென்ட்ல தான் சாவோம், சின்ன சைக்கிள்ல போய் சாக போறோம் அப்படிலாம் கிடையாது. நடந்து போனாலும் மௌத்து வரும். மரணத்தை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நீ உறுதியான கோட்டைகள்ல இரு. உன்னை சுற்றி ஆயிரக்கணக்கான மருத்துவர்களையும் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு வீரர்களையும் வச்சுக்க, தரமான உணவை மட்டும் எடுத்துக்க, ஆனாலும் மௌத்து வரும். ஹிட்லர் என்ற ஒரு கொடியவனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்லப்படுகிற ஜெர்மன் தேசத்தை சார்ந்த ஒரு நபர் 2ஆம் உலக யுத்தத்தை முன்னோடியாக நின்று தலைமை தாங்கி அந்த யுத்தத்தை நடத்தி பல்லாயிரக்கணக்கான தாண்டி லட்சக்கணக்கில் தாண்டி கோடிக்கணக்கான உயிர்கள் இவன் தலைமையில் கொல்லப்பட்டது. கோடிக்கணக்கான மக்களை இவன் ஒருத்தன் தன் தலைமையின் கீழே கொன்றவன். அப்படிப்பட்ட ஒரு இந்த கடந்த நூற்றாண்டு மறக்க முடியாத ஒரு கொடியவன் என்றால் அது ஹிட்லர். அவ்வளோ பெரிய சர்வாதிகாரியா இருந்தவன் சாப்பிடும் போது தன்னுடைய சாப்பாடை பணிப்பெண்கிட்ட கொடுத்து தான் அவன் சாப்பிடுவான். நீ சாப்பிடு, ஏன்னா அவனுக்கு உலகமே எதிரி. நமக்கெல்லாம் இந்த தெருவில் எதிரி, இந்த வீட்டில் எதிரின்னா இருக்கும். ஹிட்லருக்கு எதிரி யாரு? முழு உலகமே அவனுக்கு எதிரி. அவன் சாப்பாடு ரெடி ஆயிட்டா அப்படின்னா ஒரு பணிப்பெண் அதுக்குன்னு வச்சிருந்தான். அந்த பணிப்பெண்கிட்ட கொடுப்பான். நீ சாப்பிட்டியா, தலைவலிக்குதா, எதுவும் வயிற்ற கலக்கிறது பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்கிறியா, அவ்வளோத்தையும் பாத்திரத்தை இவன் சாப்பிடுவான். இதில் என்ன வேடிக்கைன்னா, ஹிட்லர் இறந்து 70 வருஷம் ஆகுது, அந்த பணிப்பெண் இறந்து 8 வருஷம் தான் ஆகுது. இவன் எல்லா உணவையும் அந்த பெண்ணிட்ட கொடுத்து இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இவன் நினைச்சா நம்ம மவுத்து ரொம்ப நாள் நம்ம வாழ்ந்துருவோம், வாழ முடியாது.
நம்ம யாரோ ஒருத்தன் நம்மளை கொள்வான்னு அவன் நினைச்சான். ஆனா இவன் கை கொண்டு இவன் கொல்லப்பட்டான். தற்கொலை செய்து கொண்டுதான் கடைசியில் மௌத்தானான். மரணம் இப்படிதான் வரும்னா கிடையாது. இன்னும் நீங்க பார்க்கலாம், இந்த இதற்கு முன்னால் மரணித்த கியூபா தேசத்தினுடைய அதிபராக இருந்த ஒரு நபர், ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற ஒரு நபர், உண்மையிலே ஒரு பெரிய புரட்சியாளர். அந்த நபர் சமீபத்தில் ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்னாடி மௌத்தானார். அந்த நபரை கொல்றதுக்கு கொலை முயற்சி எத்தனை நடந்துச்சு தெரியுமா? உலகத்துல இவர் கொல்லப்படுற முயற்சி மாதிரி வேற யாருக்கும் நடக்கல. 600 சொச்ச முறை முயற்சி நடந்துச்சு. 600 சொச்ச முறை. இவர் ஒரு பிரதமர், ஒரு முறை கடிதத்தில் விஷத்தை தடவி அனுப்புறான், அவன் செக்யூரிட்டி அவனுக்கு எதிராக அமைகிறான். அப்படிலாம் எத்தனை 600 சொச்ச முறை இவருக்கு எதிராக கொலை முயற்சி நடந்து தப்பிச்சு இயற்கை மரணத்தை அடைகிறார். மரணம் இப்படித்தான் வரும். நீ முடிவெடுக்காத, நான் தான் முடிவெடுக்க போறேன். நீ எங்க இருந்தாலும் மௌத்தாவு. அதுக்கு ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம ரசூலுல்லாஹ்வை கூட சொல்லலாம். நம்ம ரசூலுல்லாஹ் அன்றைக்கு முழு அரபு குலத்தையுமே தனக்குரிய எதிரியாக அமைத்தார்கள். காரணம், அந்த கொள்கை அமைச்சது. ரசூலுல்லாஹ் போய் ஆட்டி சண்டை இழுக்கல. அந்த கொள்கை பலரை வெறுப்புக்குரியவர்களாக மாற்றியது. இஸ்லாமிய கொள்கை. ரசூலுல்லாஹ்வுக்கு சுத்திலும் எதிரிகள். மக்கா காஃபிர்கள் எதிரி, மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் எதிரி, கிறிஸ்தவர்கள் எதிரி, ரோமபுரி பேரரசு, பைசாந்திய பேரரசு எதிரி, சுற்றி உள்ள சிற்றரசர்கள் இருக்காங்களே அவங்களாம் எதிரி. எல்லாரும் எப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, யாரு முகமதை முதல்ல கொள்றதுங்கிறது தான் பிரச்சனை. பிரச்சனை என்ன? யாராவது கொள்ளுங்க பண்ணல, நான் தான் கொள்ளுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வெறி முகமது நபியை பற்றி. ரசூலுல்லாஹ் மதீனா நகரத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அன்சாரி தோழர்கள், ரசூலுல்லாஹ்க்கு எதிரிகள் அதிகம், நம்ம என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ்க்கு யாராவது வாயில் காவலரை ஏற்படுத்துவோம், செக்யூரிட்டி வச்சுக்குவோம். தினம் ஒரு சஹாபி நைட் நேரத்தில் போய் காவலுக்கு இருக்கணும். ஏன்னா பகல்ல நம்ம எல்லாம் சுத்தி தான் இருப்போம், நம்மளை மீறிலாம் ரசூலுல்லாஹ் யாரும் தொட முடியாது. ஆனா நைட்டு தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு வீட்டுக்குள்ள பூந்து நபியை கொண்டுட்டாங்கன்னா யாராவது ஒருத்தர் என்ன செய்வோம், வாயில் காவலராக ஏற்பாடு செய்வோம். ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு இரவு வாயில் காவலராக இருப்பார். அப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். ஒரு இரவு அல்லாஹ் சொல்றான், நபியே யாயுஹன் நபியு பல்லிகமா உன்சில இலைக்க மின் ரப்பிக், உங்கள் இறைவனிடம் இருந்து எது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதை எடுத்து சொல்லுங்கள். ஒருவேளை நீங்க அதை செய்யலைன்னா நீங்கள் உங்கள் தூதுத்துவத்தை நிறைவேற்றியவராக ஆக்க மாட்டீர்கள். ஒரு தூதுவர்னு என்ன செய்யணும், வந்ததெல்லாம் எடுத்து சொல்லிடணும். இந்த பயந்துக்குலாம் இருக்கக்கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஸிமுக்க மினன் நாஸ், மனிதர்கள் கரத்தை விட்டு உம்மை நாம் பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கணும். இந்த வசனம் வந்த உடனே ரசூல் என்ன பண்றாங்க தெரியுமா? உடனே நைட்ல வருது, கதவை திறக்கிறாங்க. அன்னைக்கு வாயில் காவலர் யாருன்னா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை கூப்பிடுறாங்க, சாதுங்க வாங்க, நீங்க வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. என்ன பாதுகாப்புன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எனக்கு எப்படி மௌத்து வராது? கண்டிப்பா மனுஷனால வராது. சிங்கம் புலி கடிச்சு கூட மௌத்தாகலாம், நோய் வந்து கூட மௌத்தாகலாம், விபத்து வந்து கூட மௌத்தாகலாம். கண்டிப்பா எப்படி மௌத்து வராது? அடுத்தவன் அடிச்சான், கொன்னான், குத்துனா அப்படி சாவு வராது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீங்க தாராளமா வீட்டுல போய் தங்கலாம், நல்லா பாதுகாப்புன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. 10 வருஷ காலம் இது மதீனாவின் ஆரம்பத்தில் நடக்குது. அடுத்த 10 வருஷம் பல யுத்தம் நடந்துச்சு. யுத்த களத்தில் எப்போதுமே எதிரிகளுடைய வாள்களுக்கு நெருக்கத்தில் நின்று யுத்தம் புரிவது அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும்தான். ஹுனைன் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்வை தவிர மொத்த சஹாபி ஓடிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதிரிகளுக்கு மத்தியில் நின்று சண்டையிட்டார்கள். அஹ்ஸாப் யுத்தம், உஹது யுத்தம், எல்லா யுத்தத்தையும் அப்படி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போனாலும் வேற எங்க போனாலும் தனியாக தான் போவாங்க. ரசூலுல்லாஹ் எப்போதும் படைபலத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் போக மாட்டாங்க. கையில எப்போதுமே ரசூலுல்லாஹ் கையில ஆயுதம் இருக்காது. ரசூலுல்லாஹ் கையில எப்போதும் என்ன இருக்காது? ஆயுதம் இருக்காது. இன்னைக்கு பெரிய பெரிய பிரதமர் அளவுல உள்ள நபர்களை கூட நீங்க பார்க்கலாம், கையில எப்போதும் ஆயுதம் இருக்கும். தன்னை சுற்றி ஆயுதத்தோட ஒரு படையும் இருக்கும், ஆயுதமும் இருக்கும். ஆயுதத்தை எப்போதும் கையில வச்சிருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம அவங்கள தாக்கிடணும், நம்ம அவங்களை கொண்டுறணும் அப்படிங்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் அமைச்ச அந்த தூதுத்துவ புரட்சி என்பதும் ஆட்சியாளர் என்கிற ஒரு சிம்மாசனம் என்பதும் உண்மையிலேயே பல கழுகு பார்வைகள் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. எப்ப நபியை கொள்ளலாம் அந்த இடத்துக்கு வரலாங்கிற எதிர்பார்ப்போடும் சிலர் இருந்தாங்க. எப்ப இந்த இஸ்லாத்தையே ஊத்தி மூடலாங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கூட அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கென்று ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுக்க மாட்டாங்க. ஆயுதம் ரசூலாட்ட கையில் இருக்காது. என்ன நம்பிக்கை? அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம், எனக்கு மனிதர்கள் கையால் மௌத்து வராது. ஹைபர் யுத்தத்துக்கு ரசூலா போறாங்க. யுத்தம் முடியுது. மறுநாள் காலை ஒரு யூத பெண்மணி இறைச்சியை கொண்டு வராங்க, விஷத்தை தடவி. பெண்ணால தானே செய்ய முடியும், சூழ்ச்சி தான் பண்ண முடியும். பெண்ணை ஆயுதத்தை தாங்கி நின்று சண்டை போடுற அளவுக்கு வலுப்பெற்றவளா கிடையாது. அவங்க அந்த பெண்ணை நினைக்கிறாங்க, இறைச்சியில விஷத்தை தடவி ரசூலாட்ட கொடுக்குறாங்க, குடிச்சு சாப்பிட்டுட்டு சாகட்டும் அப்படின்னு. ரசூலா சாப்பிடவும் செஞ்சாங்க. ஆனா அது ரசூலாக்கு ஒரு தொண்டையில ஒரு பிரச்சனை உருவாக்கிச்சே தவிர மௌத்த தரல. என்ன காரணம்? இறைவனுடைய பாதுகாப்பு. அப்ப அல்லாஹ் திட்டவட்டமா சொல்றான், நீ எங்க இருந்தாலும் மௌத்து வரும் நான் நாடிட்டோம்னா. எங்க இருந்தாலும் மௌத்து வராது, அதுவும் நான் நாடிட்டோம்னா. என் நாட்டத்தை கொண்டுதான் மரணமே தவிர நீ இருக்கிற சூழ்நிலை கொண்டு மரணம் கிடையாது. இதெல்லாம் அன்றைக்கு பலகீனமான முஸ்லிம்கள் போர்க்களத்துக்கு வரமாட்டேன், என்ன காரணம்னா செத்து போயிருவேன்,
சில பேர் மௌத்தானவங்க குடும்பத்தில் போய் கேன்வாஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி சுதாரிப்பா வீட்டுக்குள்ள உட்காந்து நபிக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு வைத்த வலி, கை வலி, கால் வலின்னு, நீங்க உங்க கணவரை அனுப்புனீங்களே, உங்க பையனை அனுப்புனீங்களா, மௌத்தா போயிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு பேசினதுக்கு அல்ல இந்த வசனத்தை இறக்குறான். நீங்க வீட்டில் இருந்து வேணா மௌத்தை தடுத்து பாருங்களேங்கிறான். நீ வீட்டில் ஏறி மௌத்து வராம இருக்குதான்னு பாப்போமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். எங்க போனாலும் வருத்தம் போகுது. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உத்தரவாதத்தோடு சொன்ன ஒரு வசனமாக நம்மால் இதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இறுதி கேள்வி ஆண்களுக்கு. இல்ல நீங்க கேட்கறது இல்லை, நான் கேட்கிற நிகழ்ச்சி. இறுதி கேள்வி, யாருக்காக வேண்டி யுத்தம் செய்வதை அல்லாஹ் கடமை ஆக்கணும். இந்த இஸ்லாம் யுத்தத்தை நோக்கி அழைத்து செல்ற மார்க்கம் இல்லை. அதுக்கு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கு வடிகால் அமைக்கும். நம்ம ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் கேட்கும். யாருக்காக வேண்டி யுத்தம் செய்யணும்? சரி சரி, நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அல்லாவுக்காகங்கிறத யாருக்கும் மாற்றம் இல்லை. ஆனா அல்லாஹ் இந்த வசனத்துல குறிப்பா சூரா நிசால அல்லாஹ் சொல்றான், ஒமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், நீங்க ஏன் யுத்தம் செய்யாம இருக்கிறீங்கன்னு கேட்கறான். நம்மளை பார்த்து இல்ல, இஸ்லாமிய ஆட்சி தலைவர்களை பார்த்து. ஒல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி ஒன் நிசாய் ஒல் வில்தான், பலகீனமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இன்னும் நீ யுத்தத்தில் இறங்காமே இருக்கிற அப்படின்னு நல்லா கேட்டுட்டு சொல்றான், யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா, யா அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்தை விட்டு எங்களை தூரப்படுத்தி விடு. வஜால்னா மின்ல துன்க வலியா வஜால்னா மின்ல துன்க நசீரா, எங்களுக்கு உன்புறத்திலிருந்து பொறுப்புதாரியும் உன்புறத்திலிருந்து உதவியாளரும் எங்களுக்கு ஏற்படுத்தி என்று அந்த மக்கள் இவ்வாறு கேட்பார்கள்ங்கிறான். யாருக்கான போதனை இது? இஸ்லாமிய குடிமக்களுக்கான போதனை கிடையாது. எல்லாரும் கத்தி தூக்கிட்டு போனலாம் கிடையாது. அப்படி போறது ஹராம், இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது. இது யாரை பத்தி பேசுறோம்னா ஆட்சியாளர்களை பத்தி பேசுறோம். பாலஸ்தீனக்காரன் பாதிக்கப்படுறான், நம்ம என்ன செய்ய முடியும்? துவா தான் பண்ண முடியும். சவுதிக்காரன் என்ன பண்ண முடியும்? யுத்தம் செய்ய முடியும். செய்யறானா? செய்யல. கத்தார்காரன் செய்ய முடியும். செய்யறானா? செய்யல. வேற வேற நாட்டுக்கார இஸ்லாமிய ஆட்சி, நாங்க தான் முஸ்லீம் இஸ்லாமியர்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லப்படுறவனுக்கு செய்ய வேண்டும் என்று அல்ல கட்டளையிடணும். உனக்கு என்னப்பா ஆச்சு? நீ ஏன் யுத்தம் பண்ணாம இருக்கிறேன்னு கேட்கிறான். அப்ப பலகீனமான மக்கள், உன் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிந்து நீ வேடிக்கை பார்க்கிற அப்படின்னா இஸ்லாத்தினுடைய ஒரு கடமையை நீ மீறியவன் என்பதை தாண்டி ஒரு பெரும் அநியாயகரமான காரியத்திற்கு நீ துணை போகிறாய் என்பதை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த அடிப்படைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். இன்னும் ஏராளமான கேள்விகள் இதற்குள்ள இருக்குது. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சூரா நிசாவினுடைய 51வது வசனத்திலிருந்து 100வது வசனங்கள் வரை கேள்விகள் கேட்கப்படும். அடுத்த வாரம் வர்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நேரடி கேள்வி பதில். நீங்க ஏதாவது மார்க்க ரீதியான சந்தேகங்கள் கேட்டால் அதுக்கு பதிலளிப்பது. அதற்கு அடுத்த வாரம் தான் இதே 50லேருந்து 100 வரைக்கும்.